மாதங்கள் தன்னை சுமந்த கருப்பைக்கு ஓய்வு கொடுத்து, முடங்கி இருந்த முழங்கால்களுக்கு விடுதலை தந்து, முட்டி மோதி முகம் பார்க்கும் உன்னத நிகழ்வே பிறப்பு. கரு கிழித்து கண் விழித்து காலடி பதித்த தம் பிறப்பின் 100வது ஆண்டை தொடங்கியிருக்கும் எம் திருச்சி புனித அன்னாள் சபையின் ஆன்மீகம் நிறைந்த மூத்த சகோதரியான எங்கள் அன்பு அம்மா டோம்னிக் அவர்களின் பிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் திருச்சி மறை மாவட்ட மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களையும், முதன்மை குரு அந்துவான் அடிகளார், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், சகோதரியின் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் எம் தாய் சபையின் சார்பாக இந்நன்றியின் பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காலங்களை எல்லாம் கடந்த கடவுள் காலத்தின் தேவைக்காக, அவரின் பணிக்காக கருவாக உருவாக்கி, அக்கருவை 4/3/1926 திரு புஷ்பநாதன், திருமதி செபஸ்தி அம்மாள் என்னும் இறை நம்பிக்கை கொண்ட பெற்றோருக்கு நாஞ்சூர் என்னும் கிராமத்தில் 8 பிள்ளைகளில் 6வது பிள்ளையாக உதிக்கச் செய்தார். 3 சகோதரர்கள், 4 சகோதரிகள் என உடன் பிறப்புகளின் அன்பில் பகிர்வில் வளர்ந்தவர். பள்ளி கல்வியை தம் சொந்த ஊரிலும் கீரனூர் அரசினர் பள்ளியிலும் கற்று தேர்ந்தார். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தம் வீட்டில் இருந்தபோது தம் சொந்த ஊரில் பணி செய்து கொண்டிருந்த சகோதரி சபினா மேரி புனித அசுந்தாமரி சரித்திரம் என்ற நூலை இவருக்கு படிக்க கொடுக்க அந்த புனிதையை போல் தானும் புனிதையாக வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கோடு 26/10/1945 எம் புனித அன்னாள் சபையில் இணைந்து 18/5/1948 முதல் அர்ப்பணமும், 19/5/1953 இறுதி அர்ப்பணமும் தந்து அழைத்த இறைவனில் தம் புனித வாழ்விற்கான பயணத்தை தொடங்கினார். தாழ்ந்த வேலைகளை செய்தால் புனிதராகலாம் என்று எண்ணி, என்ன பணி கொடுத்தாலும் புனிதையாக வேண்டும் என்ற உணர்வோடு மகிழ்வோடு செய்ததாக இவரின் சுயசரிதத்தில் எழுதி வைத்துள்ளார். 1973 துறவற வாழ்வின் வெள்ளி விழாவும், 1998 பொன் விழாவும், 2023 பவள விழாவும் கொண்டாடி நிறைவில் மகிழ்வில் கொண்டவர். சகோதரி அவர்கள் எளிமையை யதார்த்தமாய் வாழ்பவர், அதிகம் பேசாதவர், அதிர்ந்தும் பேசாதவர், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்ற தூய பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுப்பவர். கடின உழைப்பை இவரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆணவமோ அதிகாரமோ தன்னை அடையாளம் கண்டு கொள்ள இவர் அனுமதித்ததே இல்லை. பட்டங்களோ பதவிகளோ தன்னை பறித்து கொள்ளும் அளவுக்கு இவர் தன்னை பழக்கி கொள்ளவில்லை. பள்ளிகளிலோ நிறுவனங்களிலோ இவரின் பணிகளின் அறிமுகம் இல்லை. ஆனால் இவரின் கரங்களையும் கால்களையும் அறியாத நிலங்களோ மண்வெட்டிகளோ சமையல் அறைகளோ இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. பல இடங்களில், குறிப்பாக குலசேகரப்பட்டினம், ராயப்பன்பட்டி, உடன்குடி, அரியலூர், கபிரியல்புரம், கொணலை, சோமரசம்பேட்டை, தூத்தூர், புதுக்கடை, மேலப்புதூர், கிராப்பட்டி, நாகமங்கலம் பயிற்சி இல்லம் என பல இடங்களில் சகோதரிகளின் உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவே தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து உழைத்தவர். யாரும் செய்ய விரும்பாத, செய்ய துணியாத பணிகளை விரும்பி ஏற்று மகிழ்வோடு செய்து பலரை மகிழ்வித்த இவர் ஒரு எளிமையின் யதார்த்தத்தின் துறவியே என்பது நிதர்சனமான உண்மை. பல வருடங்கள் பயிற்சி இல்லங்களிலே இவர் பணியாற்றியிருக்கிறார். பலரின் சிந்தனைகளுக்கும் அனுபவங்களுக்கும் இவர் பெரிதும் அறிமுகமானவர். அனைவராலும் ஆச்சரியப்படக்கூடியவர். பயிற்சி நிலையினருக்கு இவர் பாடம் எடுக்க தேவையில்லை. இவரின் வாழ்வை பார்த்தாலே மிக பெரிய முதிர்ச்சி நிறைந்த பயிற்சியாக அமைந்தது. தன்னுடைய 100வது ஆண்டை தொடங்கியிருக்கும் அம்மா இன்றளவும் இவரது தேவைகளை
இவரே செய்து கொள்ளும் மிக பெரிய பலசாலி, தன்னம்பிக்கை கொண்டவர். அன்று இவர் நடந்த நடைகளும் குனிந்து நிமிர்ந்து இவர் செய்த பணிகளும் தான் இன்றளவும் பிறரின் உதவியை நாடாது தாமாகவே செய்து கொள்ளும் அளவுக்கு தெம்பை கொடுத்திருக்கிறது. இவரின் ஆன்மீகம் எம் இறை ஊழியர் அன்னம்மாளின் நிதி வேண்டேன், அனுமதியே போதும் என்ற இறை நம்பிக்கை கொண்ட வார்த்தைகளை இலகாக வாழ்பவர். பதவிகள் வேண்டாம், பணிவு போதும். அதிகாரம் வேண்டாம், ஆன்மீகம் போதும். நிறுவனங்கள் வேண்டாம், நிலங்கள் போதும் என எப்போதுமே தாழ்ச்சியை தன்னகம் கொண்டவர். இவரின் வாழ்வு, இவர் உதிக்கும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள், இவர் கொண்டிருக்கும் சபை பற்று, இறைவனை தேடும் இவரின் களைப்பில்லா ஆன்மீகம், இவையே நாங்கள் இவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட மிக பெரிய பொக்கிஷங்கள். எங்கள் வீட்டின் முதிர்ந்த சகோதரியும் இந்நாளில் பிறந்திருக்கும் புதிய குழந்தையும் இவர்தாம். எனவே எம் குழந்தையாய், சகோதரியாய், தாயாய் இருக்கும் எம் சகோதரி டோம்னிக் அவர்களுக்கு இறைவன் கடந்த 99 ஆண்டுகளாக செய்த நன்மைகளுக்கு, கரம் கொடுத்து கரம் பிடித்து வழி நடத்தியதற்கு, உடல் உள்ள சுகம் தந்து ஆசீர்வதித்ததற்கு நன்றி கூறியும், தொடங்கியிருக்கும் 100வது ஆண்டிலே இன்னுமாய் இறை கரம் இவரையும் எம் தாய் சபையையும் இவர்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இப்பலியில் இணைந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரையும் இறை ஆசி நிரப்பவும் இப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். மங்களம் பொங்கிடும் இந்நன்னாளில் மகிழ்வோடு நன்றியோடு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க, சகோதரி பிறரின் வாழ்வுக்கு ஒளியாக இருந்ததன் அடையாளமாய் ஒளியையும், மலர்ந்து மனம் தருவதன் அடையாளமாய் மலர்களும், இவரின் பணியின் பலன்களாக கனிகளையும் வைத்து மங்கள ஆரத்தி எடுக்கப்படுகிறது. ஆண்டுகள் அதிகம் இருப்பதை விட அனுபவங்கள் அதிகம் நிறைந்ததே உண்மையான ஆன்மீக வாழ்வு. ஆம், ஆன்மீக வாழ்வுக்கு வழியாய் ஒளியாய் இருந்து நம்மை வழிநடத்தும் இறைவன் பிற இனத்தாருக்கு உன்னை ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி நம்மையும் அழைக்கிறார். அழைக்கும் இறைவனுக்கு பதிலிருப்பாக இப்போது குத்துவிளக்கேற்றப்படுகிறது.
நல்ல ஆயனாய் வழிநடத்தும் ஆசானாய் வலுவூட்டும் நண்பனாய் இருந்து கடந்த 99 ஆண்டுகளாக வழிநடத்தி வரும் இறைவனின் பேரன்பிற்கு நன்றியாக உடனிருப்பு என்னும் முதல் திரியை ஏற்ற மேதகு ஆயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குணம் அளிப்பவராய் உறுதியளிப்பவராய் இருந்து காக்கும் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக உறுதி என்னும் 2ஆம் திரியை ஏற்ற முதன்மை குரு அந்துவான் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எம் இறை ஊழியர் அன்னமாளின் எளிமையை இறை துணையோடு வாழ்ந்து சபைக்காக தன்னை அர்ப்பணிக்க நன்மனம் தந்த இறைவனின் இரக்கத்திற்கு நன்றியாக அர்ப்பணம் என்ற திரியை ஏற்ற எம் சபை தலைமை அன்னை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மகிழ்ச்சியான துறவியை இறைவனின் வாழும் உண்மை துறவி என்பதற்கேற்ப என்றும் மலர்ந்த முகத்தோடு விரிந்த கரங்களோடு பணி செய்ய ஆற்றல் தந்த இறைவனுக்கு நன்றியாக மகிழ்ச்சி என்னும் ஒளியை ஏற்ற எம் ஜோக்கிம் மாநில தலைமை சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இணைந்து வாழும் இதயங்கள் இறைவன் வாழும் இல்லம் என்பதற்கேற்ப உடன் இருப்பவர்களை அரவணைத்து அன்பு செய்து இணைந்து பணி செய்யக்கூடிய முதிர்ச்சி நிறைந்த மனதை தந்ததற்கு நன்றியாக ஒற்றுமை என்னும் திரியை ஏற்ற எம் 7 இல்ல ஒருங்கிணைப்பாளர் சகோதரியை அன்போடு அழைக்கின்றோம். எப்பணி செய்தாலும் இறை மகிமைக்கே என தாழ்ச்சியோடு பணி செய்ய மன பக்குவத்தை தந்ததற்கு நன்றியாக தாழ்ச்சி என்னும் திரியை ஏற்ற புனித அன்னாள் இல்ல தலைமை சகோதரி அமளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இறைவனுக்கு இவரை அர்ப்பணித்த அன்பு பெற்றோர் உடன் பிறப்புகளின் தாராள மனத்திற்கு நன்றியாக 7ஆம் திரியை ஏற்ற நம் சகோதரி அவர்களின் உறவினரை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் ஒருவருக்கு நல்லாசி வழங்குகிறார் என்றும் கூடவே இருக்கிறார் என்பதன் அடையாளங்கள் குறியீடுகள் விவிலியத்தில் ஏராளமாக உள்ளன. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும்
பல குறியீடுகளை, அடையாளங்களை பயன்படுத்துகின்றோம். நம்முடைய சகோதரி டொமினிக் மேரி அவர்கள் இன்று தம்முடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்றால், அவர் இன்றளவும் நல்ல உடல் சுகத்தோடு தம்முடைய கடமைகளை, தம்முடைய பணிகளை, தமக்கு தேவையானவற்றை தாமே பார்த்து கொள்ளும் நிலையில் இருக்கிறார் என்றால், அது இறைவன் அவருக்கு கொடுத்த அன்பின் அடையாளம். ஆக இவருடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அடையாளம் என்ன என்றால், இந்த 99 ஆண்டுகளை முடித்து 100வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து ஒரு நூற்றாண்டை அவர் பூர்த்தி செய்ய இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே கடவுள் இவருக்கு இவருடைய தாயின் உதரத்திலிருந்து பிறந்தது முதல் இன்று வரை கடவுள் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி துணையாக இருந்திருக்கிறார், வழியாக இருந்திருக்கிறார், வாழ்வாக இருந்திருக்கிறார், அவருடைய ஆற்றலாக இருந்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நன்றி கூறி சகோதரிக்கு மேன்மேலும் நல்ல உடற்சுகம் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் வழியாக புனித அன்னாள் சபையாரும் சேர்ந்து இறைவன் இவரை தங்களுடைய சபைக்கு காணிக்கையாக கொடுத்ததற்காக அவர்களும் நன்றி கூறிக்கொள்ளுகிறார்கள். எனவே இந்த நாளிலே நானும் 1000 முறையிலும் நம்முடைய குருக்களோடு இணைந்து அருள் சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திருப்பலியை சகோதரி டொமினிக் மேரி அவர்களுடைய இந்த 100ஆண்டு விழாவில் கடவுளுக்கு நன்றி பலியாக செலுத்துகின்றேன். பலி ஒப்பு கொடுக்க இப்போது நம் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி கடவுளின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கைக்குரிய இறைவா, உம்மிடமிருந்து தாம் பெற்றுக்கொண்ட 100வது பிறந்த நாள் என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட எங்கள் சகோதரி டொமினிக் மேரி அவர்கள் உமக்கு நன்றி செலுத்த இன்று இங்கு வந்துள்ளார். உமது கனிவிரக்கத்துக்காக நன்றி கூறி திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் இவ்வேளையில் உமது நிறைவான அன்பின் ஆவியை இவரில் உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மீட்புக்கும் மாட்சிக்கும் மிகுந்த ஆர்வமுடன் தொடர்ந்து பணியாற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். யாக்கோப்பு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சி இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக.
என்றென்றும் உள்ளது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது பேரன்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் குறித்த வெற்றியின் நாளிதுவே. அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயர் உறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, கடவுள் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே தம்முடைய ஆசி யாருக்கு உரியது என்பதை எடுத்து கூறுகின்றார். அதை எப்படி கொடுக்கின்றார் என்பதை சில அடையாளங்கள் வழியாக சொல்வதை பார்க்கின்றோம். அன்பு என்றால் இதயம் என்று சொல்வார்கள். இன்னும் நீடிய வாழ்வு என்பது அவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற மிகச்சிறப்பான ஆசீர்வாதமாகும்.
பழைய ஏற்பாட்டிலே அது குலமுதுவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அபிரகாமோ, ஈசாக்கோ, யாக்கோபோ, இன்னும் பல இறைவாக்கினர்களோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுளின் ஆசி பெற்றவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக அவர்கள் நீடிய ஆண்டுகள் வாழ்வதாக பார்க்கின்றோம். 800 ஆண்டுகள், 700 ஆண்டுகள், 500 ஆண்டுகள் என்றெல்லாம் உயிர் வாழ்ந்ததாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அக்காலத்திலே அந்த முறைப்படி வாழ்வது வாய்ப்பு இருந்ததா இல்லையா என்பது தெரியாது. இருந்தாலும் இவையெல்லாம் அடையாளங்களாக, குறியீடுகளாக, கடவுளால் எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார்கள் என்பதன் அடையாளமாக இருக்கின்றது. அதே போன்று குடும்ப வாழ்வு, இல்லற வாழ்வு என்று எடுத்துக்கொண்டால் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர் என்ன என்றால், ஒரு குடும்பம் செல்வம் நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே ஏராளமான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் இவையெல்லாம் இருக்க வேண்டும். இவை இருந்தால் கடவுள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அதே போன்று அவர்களுக்கு கடவுள் இன்னொரு விதமான ஆசையை கொடுப்பார் குடும்ப வாழ்விலே. அது மக்கள் செல்வம். எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகளை பெற்றெடுத்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுளுடைய ஆசீர் அந்த குடும்பத்தின் மீது இருந்தது என்பதும் இதற்கு அடையாளமாகும். ஆகவே இவ்வாறு பல அடையாளங்கள் இருக்கின்றன. இந்த அடையாளங்களிலே நம்முடைய சகோதரி அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அடையாளம், அந்த குறியீடு என்ன என்றால், நான் உனக்கு ஆசி கொடுக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்பதன் அடையாளமாக 100வது பிறந்த நாளை கொண்டாட இன்று கடவுள் அருள் கூர்ந்துள்ளார். அன்பார்ந்தவர்களே, 100வது ஆண்டை தொடுவது என்பது, 100வது ஆண்டிலே நுழைவது என்பது மனிதனால் முடியக்கூடிய காரியம் அல்ல. நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம், யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துடுவேன்ட்டு? நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, ஒருத்தரும் சொல்ல முடியாது. அது கடவுளுடைய சிறப்பான ஆசீர். அதைத்தான் இன்று நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், புகழ்பெற்ற பாடகர், பாப் இசை பாடகர், அமெரிக்காவிலே வாழ்ந்தவர் மைக்கேல் ஜாக்சன். அந்த மைக்கேல் ஜாக்சன் 5 வயதிலேயே சிறுவனாக இருந்தபோதே மேடையிலே அரங்கேறி பாடல்களை பாடி அவர் மிகப்பெரிய புகழை அடைந்தார். 12 வயது நடக்கும்போது அவர் மிகப்பெரிய பாடகராக மாறினார், உலகம் போற்றும் பாடகராக மாறினார். ஏராளமான காசு, பணம், சொத்துக்கள், புகழ் வந்து சேர்ந்தன. அதன் பிறகு அவர் தன்னை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று தனக்கு உதவி செய்வதற்காக 15 டயட்டீஷியன், அதாவது சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த உணவை சாப்பிட்டால் மைக்கேல் ஜாக்சன் இன்னும் நலமாக இருப்பாரா, நோய் நொடி வராமல் இருப்பாரா, போதிய சத்து இருக்கிறதா, இதில் போதிய கலோரி இருக்கின்றதா, இது அவர் ஏதாவது நோயை உண்டாக்குமா என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்க எத்தனை பேரை, ஒரு மனிதனை சாப்பிடுவதற்கு எத்தனை பேரை வைத்திருந்தார்? 15 பேரை வைத்திருந்தார் உணவு பரிசோதனைக்காக, டயட்டீஷியன்ஸ். அதே போன்று அவர் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர் நோயில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதற்காக மருத்துவர்களை நியமித்தார். அவர் 12 மருத்துவர்களை வைத்திருந்தார். 12 பேரும் 24 மணி நேரமும் அவருக்கு அருகிலேயே இருப்பார்கள். ஏனென்றால் எந்த ஒரு வியாதி வந்தாலும் நான் உடனே குணப்படுத்த வேண்டும், அதை தள்ளி போடக்கூடாது என்று. ஆக எவ்வளவு பொருள் செலவு செய்து இது போன்ற பணிகளை அவர் செய்தார் என்று பாருங்கள். மேற்கொண்டு அவர் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் 50வது வயது நடக்கும்போதே அவர் இதயம் நின்று போனது. அவர் இறையடி சேர்ந்து விட்டார். ஏராளமான காசு, பணம். உடையிலேயே அவருடைய அந்த அடக்கச் சடங்குகளை 28 லட்சம் பேர் தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய புகழ் பெற்ற மனிதர். ஆனால் தன் உயிரை, வாழ்நாளை ஒரு நாள் கூட கூட்டிக்கொள்ள அவரால் இயலவில்லை. எனவே சகோதரி அவர்கள்
தம்முடைய வாழ்க்கையிலே இன்று 100வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்றால் இது இவருக்கு கடவுள் கொடுத்த இறை ஆசீரின் வெளிப்படையான சிறப்பான ஓர் அடையாளம். இதற்காகத்தான் நாம் இன்று இந்த கோவிலிலே ஒன்று கூடி சகோதரி அவர்களை பாராட்டி அவருக்கு கொடுத்த அருளுக்காக ஆசீருக்காக நன்றி கூறி நாம் கடவுளை வாழ்த்தி போற்றி புகழ்கின்றோம். இவர் தம்முடைய வாழ்க்கையிலே அவர் சிறப்பான பணிகளை செய்தார் என்பதை பார்க்கின்ற பொழுது கடவுள் இவரை தாயின் கருவிலிருந்தே எடுத்திருக்கின்றார். உன் தாயின் உதரத்திலிருந்து நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன், உன் தாயின் கருப்பையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி வருகின்றேன் என்று கடவுள் சொல்வது உண்மைதான். உன்னுடைய முதிர் வயது வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று கடவுள் வாக்களிக்கின்றார். இதைத்தான் எசையா 46ஆம் அதிகாரத்திலே 3-4 இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்க கேட்டோம். எனவே கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு இந்த எசையா இறைவாக்கினருடைய வார்த்தைகள் அச்சாரமாக இருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். மேலும் இந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8 வகையான நற்பேறுகளை மத்தேயு குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் நம்ம ஆண்டவர் இயேசு வாய் முதிர்ந்து சொன்ன வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து மலர்ந்த வார்த்தைகள். அவர் சொல்லுகின்றார், எளிய மனதோர் பேறு பெற்றோர், நீதிக்காக துன்படுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், தாழ்ச்சி உடையோர் பேறு பெற்றோர், இரக்கம் காட்டுவோர் பேறு பெற்றோர் என்றெல்லாம் 8 வகையான பேறுகளை சொல்லுகின்றார். ஆக சகோதரி அவர்களுக்கு கடவுள் கொடுத்த பல்வேறு பேறுகளை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். கடவுள் இவருக்கு ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்திருக்கின்றார், உதவியாக இருந்திருக்கின்றார். இந்த 100 ஆண்டு காலத்திலே அவர் தம்முடைய துறவற வாழ்க்கையிலே ஒருவேளை பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம், இல்லை என்று சொல்வதற்கில்லை. பல துன்பங்கள் வந்திருக்கலாம், பல சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஒரு சில உடல் நல உபாதைகள் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் மிக அருமையாக தாமாக அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை பற்றி வாசித்தார்கள். அவர் எந்த இடம் என்று பார்க்கவில்லை, எல்லா குலசேகரப்பட்டினம் வரைக்கும் போய் எல்லா கிராமங்கள்லேயும் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் சபை இருக்கின்ற இடங்களிலெல்லாம் பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றார். வாலிபத்திலே சிறப்பாக செய்திருப்பார். வயது முதிர்ந்த காலத்திலும் கூட அவர் தொடர்ந்து தம்மால் இயன்ற சிறு சிறு பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அது அவர் அதிகாரத்தை விரும்பவில்லை, பணியை விரும்பினார். ஆடம்பரத்தை விரும்பவில்லை, எளிமையை விரும்பினார் என்றெல்லாம் நாம் முன்னுரையிலே வாசிக்க கேட்டோம். ஆகவே சகோதரி அவர்களுக்கு கடவுள் கொடுத்த அருள் ஏராளம் ஏராளம். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நாம் தகுதி உடையவர்களா என்று கேட்டால் இல்லை. கடவுள் அவர் யாரை தேர்ந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கின்றார். சகோதரி அவர்களை கடவுள் தேர்ந்து கொண்டார். எதற்காக தேர்ந்து கொண்டார்? முதலில் துறவற வாழ்வுக்காக. அன்னாள் சபை திருச்சியிலே இவர் துறவியாக மாற வேண்டும் என்று கடவுள் அழைப்பு கொடுத்தார். ஆகவே புனித அன்னாள் சபையிலே அவர் சேர்ந்தார். அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய ஆவல், கடவுளுடைய ஆசை. அதை நிறைவேற்றி இருக்கின்றார். ஆக சகோதரி அவர்களும் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஈடு கொடுத்திருக்கிறார், இணைந்து சென்றிருக்கின்றார். கடவுளுடைய திருவுளத்திற்கு எதிராக அவர் செயல்படவில்லை. எனவே கடவுள் அவர் மீது கனிவு கொண்டிருக்கிறார். இன்னும் சகோதரி அவர்கள் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம். இந்த திருப்பலியை அவருக்கு நாம் நன்றி பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அவர் பெயரால் புகழ்ச்சி பலியாக ஒப்பு கொடுத்து கடவுள் தொடர்ந்து அவருக்கு தம் ஆசியை வழங்க வேண்டும் என்று வேண்டி இப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். கடவுள் சகோதரிக்கு நல்ல உடல் சுகத்தையும் தொடர்ந்து நீடிய ஆயுளையும் கொடுப்பாராக. வாழ்க பல்லாண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாட நம்பிக்கையாளர் மன்றாட்டு இப்பொழுது வாசிக்கப்படுகின்றது. எனவே நாம் நம்முடைய தேவைகளுக்காக, திரு அவையின் தேவைகளுக்காக
நாட்டின் தேவைகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, 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 அன்பின் நிறைவா எங்கள் தலைவா, திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்களும் துறவியர் வேதியர் யாவரும் வழியில் மக்களை நடத்தி சென்றிட வரம் தாரும், வரமருளும். நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, அன்பின் இறைவா இன்று தமது பிறந்த நாளை கொண்டாடும் என் சகோதரி டொமினிக்கை ஆசீர்வதியும். உடலுள்ள ஆன்ம நலன் தந்தருளும். இன்று போல் என்றென்றும் ஆசிரார் வாழ்ந்திட வரம் தாரும். நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, நலம் நல்கும் நல் தேவா தாய் சபைக்காக ஜெபிக்கின்றோம். எம் இறை ஊழியர் அன்னை அன்னம்மாவே அருளாளர் நிலைக்கு உயர்த்திடவும், சகோதரிகள் அனைவரும் அழைத்தலில் மேம்படவும் அருள் பொழியும். நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, அமைதி அருளும் எங்கள் இறைவா நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் தலைவர்கள் சுயநலமின்றி உழைத்திடவும், நேர்மையோடும் உண்மையோடும் நடந்திடவும், அமைதி நீதி உண்மை எங்கும் நிறைந்தருள வரம் தாரும், உம் ஆசீர் பொழியும். நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, வழி நடத்தும் வல்ல தேவா திருப்பலியை நிறைவேற்றும் எம் ஆயர் அருப்பணியால் நிறைவாக என்றென்றும் ஆசிரால் அரவணையும். உம் மீட்பு பணிதனில் நாளும் செழித்திட வரம் தாரும், வரம் தாரும். நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, நிறைவாக்கும் தெய்வமே, வரம் தாரும் தெய்வமே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது கைகளை குவித்து கண்களை சிறிது மூடி மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமாகிய இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுமிக்க இம்மன்றாட்டுகளுக்கெல்லாம் கனிவாய் செவிசாய்த்திருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தே, படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தே என் இறைவா. இந்த உள்ளம் உம்மில்
அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாக முடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் அருள் சகோதரி டொமினிக் மேரி அவர்கள் தாம் இன்று 100வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையிலே தம்முடைய வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் அவருடைய அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மேன்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும்
இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் அருளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இறைவா, எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவரை உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருத்துதர்கள், மாட்சிமிக்க மறைசாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கொண்டாடுகின்ற புனித கஸ்மீர் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் இந்த சபையின் பாதுகாவலி புனித அன்னம்மாள் மற்றும் உமக்கு உரிமை பெற்றவர்கள் அனைவரிடமும் தகுதி பெறுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியாக நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயண செய்வது திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களார் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையின உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திடும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்களுடைய சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வளை விட்டு சென்ற அனைவரையும்
உம்முடைய ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு உம்முடைய மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் அடையாளத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதற்குள்ள நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவில் இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுள்ளப்படி தூயாவியார் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலக வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்கவும் திருவுடலாலும் திருத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்துண்டு இருக்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. நீங்காத மறையே நீ என்னையாள வாராய், கலையாத கனவாக எனில் உறைய வாராய்.
சகோதரி அவர்களுடைய நூற்றாண்டு தொடக்கத்தை ஆரம்பிக்கின்ற நாம் இந்த திருப்பலியில் கடவுளுக்கு நன்றி கூற எழுந்து நின்று ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருப்பலியில் ஆன்மீக உணவாலும் பானத்தாலும் ஓம் ஊழியர் எங்களை நீர் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் இவர்கள் நற்செய்தி விடுக்கும் அழைப்புக்கு எப்போதும் தொடர்ந்து உண்மையுடன் இருக்கவும் ஓம் திருமகனின் உயிருள்ள சாயலாக அவர் எங்கும் விளங்கிடவும் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி என்றும் என்றும் உங்களை தொடர்ந்து காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் ஆசி பெற்றவராய் எப்போதும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நூற்றாண்டு நாயகி சகோதரி டொமினிக் அவர்களுடன் நம்முடைய ஆயரும் குருக்களும் நம்முடைய சபை தலைமை சகோதரி மாநில தலைமை சகோதரி அனைவரும் இணைந்து இப்பொழுது போட்டோ எடுத்துக்கொள்வார்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இனியவரை ஓராண்டு ஈராண்டு அல்ல 100 ஆண்டுகள் சுவைத்தவர் இதோ நம் கண்முன்னே. இனிய நல் பொழுதிலே கேக் வெட்டி மகிழ்விக்கின்றார். விண்ணை முட்டும் அளவுக்கு கரவோசை சிறக்கட்டும். நம்முடைய திருச்சி ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்கள் நம்முடைய நூற்றாண்டு நாயகி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். கரவொலி எழுப்புவோம். அவரிடமிருந்து ஆசீர் பெற்று நம்முடைய 1000 நூற்றாண்டுக்கு மேல் வாழ்வதற்கான வாழ்த்துக்களை பெறுவார். இப்பொழுது நம்முடைய விழா நாயகி அவர்கள் நம்முடைய ஆயருக்கு சிறு அன்பளிப்பை கொடுக்கின்றார்கள். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆதவன் தன் கதிர்களை பரப்பி அகிலமனைத்தும் ஆற்றல் பெற தன் முழு சக்தியை பகிர்ந்து உயிர்களுக்கு உயிரூட்டி கொண்டிருக்கும் ஒளிமயமான வேளை. அருளின் ஆண்டாம் 99ஆம் அகவையும் முழு ஆசிர்வாதத்தின் நிறைவின் நன்றியின்
நன்மையின் நம்பிக்கையின் நல்ல ஆண்டாம் 100வது அகவையும் ஒன்றை ஒன்று உரசி கொண்டு கலிகூறும் இந்த நல் பொழுதிலே முதன்முறையான வரவு என்றாலும் எம் தாய் சபையாம் திருச்சி புனித அன்னாள் சபை நிறுவனர் நல்முத்து இறை ஊழியர் அன்னம்மாவின் தற்சமயத்தின் மூத்த பிள்ளை அருட்சகோதரி டொமினிக் அவர்களின் 100வது பிறந்த நாளை சிறப்பிக்க இறை உறவில் இறை ஆழத்திற்கு இட்டு செல்வதை தன் நோக்கமாக கொண்டு பெரிய மடத்தில் தடம் பதித்த திருச்சி ஆயர் மேதுக ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு மனமகிழ்வுடன் நன்றியின் நிறைவை சமர்ப்பணமாக்கிட எம் சபை தலைமை சகோதரி மரிய தாய் தமிழரசி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அகமகிழ்ந்து கலிகூறி கரவல் எழுப்புவோம். Happy birthday. பர்த்டே. Life to you. Happy long life to you. Happy long life dear Amma. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless dear Amma. Happy birthday to you. உன் நண்பர்கள் பலராக இருக்கட்டும், ஆனால் 1000-ல் ஒருவரே உன் ஆலோசகராக இருக்கட்டும். நூற்றாண்டின் மலராய், ஆன்மீக வாழ்வின் முன்னோடியாய், அல்லும் பகலும் ஆண்டவரின் இல்லம் அமர்ந்து பிறருக்காக பரிந்து பேசி ஜெபித்து அறிவுரையும் ஆலோசனையும் ஒரு சேர வழங்கும் நல் ஞானியாய், சிந்தனை சிற்பியாய், புன்முறுவல் கொண்ட பேரழகு முகம் கொண்டு முன்மாதிரியான வாழ்வால் ஒவ்வொரு நாளும் நற்சான்று பகரும் நூற்றாண்டு மங்கைக்கு திருச்சி புனித அன்னாள் சபை தலைமை சகோதரி பொன்னாடை அணிவித்து நல் வாழ்த்து கூறி சிறப்பிக்கின்றார்கள். பலத்த கரவொலி எழுப்பி வாழ்த்துவோம் நம் அன்னையை. விண்ணில் வண்ண பூக்கள் பறந்த நாள், நேற்று நாளையாவும் மறந்த நாள். மிகுந்த பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய டொமினிக் அம்மா அவர்களின் 100வது பிறந்த நாளில் இவன் வருகை புரிந்துள்ள நமது மறை மாவட்ட ஆயர் மேதக ஆயர் அவர்களுக்கும் மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களுக்கும் ஏனைய அருட்தந்தையர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், குடும்பத்தார், குழந்தைகள் என அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். டொமினிக் அம்மா ஏறக்குறைய நமது தாய் சபையில் 80 ஆண்டுகளை கடந்து நமது இறை ஊழியர் அன்னம்மாளின் அடியொற்றி பல்வேறு பணித்தளங்களில் பணியாற்றி தனது கடின உழைப்பால் சிறந்ததொரு வாழ்க்கை சான்றால் வாழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய நமது தாய் சபையில் நம் அனைவருக்கும் வாழ வழிகாட்டி கொண்டிருக்கும் அவர்களுக்கு நம் தாய் சபையின் அனைத்து அருட்சகோதரிகள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அவர்களுடைய பணி வாழ்வில் ஏறக்குறைய பல்வேறு பணித்தளங்களில் பணிபுரிந்தாலும் ராயப்பன்பட்டியில் ஏறக்குறைய 17 ஆண்டுகளும் பணி செய்த போது நமது வளர்ப்பு பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தாயாக அவர்களை வளர்த்தெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில வளர்ப்பு பிள்ளைகள் நம்மில் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ளார்கள். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது அதிக ஆண்டுகள் பயிற்சி நிலையில் தங்களது பணியை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். பயிற்சி துறவிகளுக்கு தங்களது சாட்சிய வாழ்வால் பயிற்சி துறவிகளை அணுவாக ரசித்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அவர்களது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் சிறந்ததொரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். இன்னுமாக டொமினிக் அம்மாவை சொல்லும்போது அதிகமாக பேசப்படுவது அவர்கள் அனைவரோடும் இணைந்து செல்லக்கூடிய மனநிலை பெற்றவர்கள். குறிப்பாக இந்த உலகில் புகழையும் பெருமையும் சேர்க்காது
இறைவனது பெருமையையும் புகழையும் தேடக்கூடியவர்களாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறு சிறு ஒழுங்குகளையும் கூட மிக நுணுக்கமாக அனுசரிக்கக்கூடிய உன்னத துறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களை நம் தாய் சபை பெற்றிருப்பது மிகுந்த பொக்கிஷமாக, மிகுந்த மகிழ்ச்சியாக எண்ணி அவர்களுடைய வாழ்வுக்காக, அவர்களுடைய பணிகளுக்காக நாங்கள் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு மீண்டுமாய் அவர்களை வாழ்த்துகின்றேன். இந்த நல்ல நேரத்தில் இத்தகையதொரு சிறப்பு விழாவை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களது குடும்பத்தினரை மிக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இறுதியாக, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்வில் முடிவில் வளமை அடைவாய் என்ற இறை வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருந்து 100 ஆண்டுகள் இறை கரத்தில் தன்னை ஒப்படைத்து இறை பராமரிப்பில் வளர்ந்து நமக்கெல்லாம் வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது பாசத்திற்குரிய டொமினிக் அம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மீண்டும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்வதோடு இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தாய் சபையை சிறப்பு செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். தந்த அருளுக்காக நன்றியும் தரப்போகும் ஆசிருக்காக பாமாலையும் தொடுக்கும் இவ்வேளை புனிதத்தின் வேளை. புனித நல் மனங்கள் ஒன்றிணைந்து கல்வாரி நாயகனின் பலிதனில் பங்கேற்று ஜெபித்த வேளை. நொடிப்பொழுதும் பிரியாது மறவாது காக்கும் இறைவனின் உன்னத பலியில் எம் நூற்றாண்டின் நாயகி அருட்சகோதரி டொமினிக் அவர்களுக்கு செய்த ஜெபித்த அன்பு அருட்தந்தையரே, எளிய அழைப்பை சிறமேற்கொண்ட உம் கருணை உள்ளத்திற்கு, சகோதர அன்புக்கு புனித அன்னாள் சபை குடும்பத்தினரும் எம் சகோதரின் குடும்பத்தினரும் நன்றி நன்றி என நன்றியின் கரங்களை குவிக்கின்றோம். நம் குருகுல முதல்வர் முதன்மை குரு ஃபாதர் எல் அந்துவான் அவர்களுக்கு திருச்சி மாநில தலைமை சகோதரி கஸ்பார் மேரி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். வாழ்த்துவோம் கரவொலியால். ஃபாதர் டேவிட், ஃபாதர் சவரிராஜ், ஃபாதர் சகாய ஜெயராஜ், ஃபாதர் தாஸ், ஃபாதர் சின்னப்பன், ஃபாதர் சூசை அலங்காரம், ஃபாதர் லியோ ஜான்சன், ஃபாதர் அருளானந்தம், ஃபாதர் அமல்ராஜ் அருங்குடை, ஃபாதர் மைக்கேல் ஜோ, ஃபாதர் ஜெரோம் பிரபு ஆகியோருக்கு பொன்னாடை கொடுக்கப்படுகின்றது. குழந்தாய், இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள், முதுமையிலும் ஞானம் பெறுவாய். வாழ்த்த எமக்கு வயதும் இல்லை, உம் ஆழ்ந்த அனுபவம் எமக்கில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் உம்மை வாழ்த்துவதால் எமக்கு நிறைவை தரும். நல் ஆலோசனை வழங்கி சகோதரிகளின் பயிற்சி நிலையரின் துறவற வாழ்வு நிலைக்கு செய்ய வழிகாட்டும் அன்னைக்கு எம் எளிய வாழ்த்து மடல் இதோ. உருவாகி வரமாகி வாழ்வாகி சுடராகி ஜோதியாய் வழியாய் வாழ்வில் கலையாய் கனவாய் நனவாய் நினைவாய் தலையாய் தலைமுறையாய் மலராய் மலர்ந்து மனம் பரப்பும் எம் பாசமிகு அன்னை டொமினிக்கை எப்படி வாழ்த்துவது என்று என்ன அலைகளை ஓடவிட்டேன். ஏட்டுகளை எல்லாம் திரட்டி பார்த்தேன். எண்ணிலடங்காத கவிதைகள், ஏட்டில் இல்லாத எழுத்துக்கள், மடை திரண்ட வெள்ளமாய் கரை திரண்டு கவிதை மாலையாய் நிறை கண்டு வந்தது. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். நிமிர்ந்த நடையும் நேர்த்தியான அழகும் நேர்மையான உள்ளமும் இரண்டர கலந்தவரே, உண்மையின் உறைவிடமே, உழைப்பின் நிறைவிடமே, பண்பின் பெட்டகமே, பணியின் சிகரமே, சிரிப்பில் அள்ளியாய் சிந்தனையில் சிற்பியாய் அகையிருள் அகற்றும் அன்பின் தாயே, எளிமையை வாழ்வாக்கி கடின உழைப்பை ஆதாரமாக்கி அன்புதனை அறமாக்கி அண்டி வந்தோரை இன்முகத்துடன் அரவணைக்கும் தாயே, வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, பிளாட்டின விழா என வாழ்ந்து சிறப்பு செய்த நீர் இந்த 100ஆம் ஆண்டு பிறந்த நாளிலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மாந்தரின் உள்ளத்தில் செங்கமல மலராய் தேன் இனிமையிலும் மதுரமாய் எந்நாளும் சுவையை கொடுத்திட வாழ்த்துகிறோம். நீரும் உமது வாழ்வும்
படித்தோரால் புகழப்பட்டு பார்த்தோரால் மகிழப்பட்டு 8 திக்கும் புகழ் பெற்று ஏட்டினிலை இடம் பெற்று எம்பெருமான் இயேசுவின் இறையருளை நிறைவாய் பெற்று புனித அன்னாள் சுபக்கீனின் அன்பினில் இணைந்து அன்னை அன்னம்மாளின் வழிதனில் நடந்திட வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், ஜெபிக்கின்றோம். இவன் புனித அன்னாள் சபை தலைமை சகோதரி மற்றும் சகோதரிகள், மேலப்புதூர், திருச்சி. வாழ்த்துரை. 100 ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் நாள் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே திருச்சிராப்பள்ளி புனித அன்னாள் சபையை தொடங்கிய புண்ணியவதியாம் புனித அன்னம்மாள் அடிச்சுவட்டில் பயணித்திட இறை அழைப்பு என்னும் கொடையை பெற்ற எம் டொமினிக் அம்மாவை பற்பல எளிய பணிகளை செய்து இறைவனை கண்டு இன்று 100 அகவையை கொண்டாடும் அன்னையே, எல்லாம் வல்ல இறைவன் தனது அளப்பரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததை உளமாற நினைத்து நெஞ்சார வாழ்த்துகிறேன். இறைவனுக்கு உம்மோடு இணைந்து நன்றி கரம் குவிக்கின்றேன். டொமினிக் அம்மாவே, உம்மில் கொட்டி கிடக்கும் 1000 நற்பண்புகளிலே ஒரு சில நல்ல பண்புகளை சொல்லி சொற்றொடராய் வாழ்த்துகிறேன். அன்பு அம்மா, துறவர வாழ்வின் அச்சாணியே, ஜெபம் என்பதை நீர் முற்றிலும் உணர்ந்தவராய், ஆண்டவரே, உமது கோயில் முற்றங்களில் ஒரு நாள் இருப்பது 1000 ஆண்டுகள் போல என்று தாவீது அரசன் பாடியது போல தள்ளாத வயதிலும் தடுமாறும் நிலையிலும் ஆலயத்தில் இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி இறைவாக்கினர்கள் அபிரகாம் மோசையைப் போல பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் குணத்தை எடுத்து சொல்லி வாழ்த்துகிறேன். தியாகச்சம்மல் டொமினிக் அம்மாவை எளிய உள்ளங்கொண்டு எல்லோரையும் எளிதில் அணுக வைக்கும் உம் புன்னகை 1 கோடி கொடுத்தாலும் ஈடில்லை என்று அறிந்துணர்ந்து இறைவனின் அதிமிக மகிமைக்கு என்று சபைக்கு பிரமாணிக்கமாய் நிலைத்து நின்று எளிய பணிகளை, தோட்ட பொறுப்பு, சமையல் கலை, இந்த பணிகளை இனிய முறையில் கடின உழைப்போடு ஆற்றிய நீர் புனித அன்னை தெரசா என உங்களை வாஞ்சையோடு வாழ்த்துகிறேன். விருந்தோம்பலின் சிற்பியே, சகோதரிகள் சாப்பிடும் நேரத்தில் வரவில்லை என்றால் பல மணி நேரம் பொறுமையாய் காத்திருந்து வந்தவுடன் பாசமாய் பேசி இணைந்து உணவருந்தும் இனிய உறவை மனம் பொங்க கூறி வாழ்த்துகிறேன். வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று இறை மகனின் வார்த்தையை பற்றி பிடித்து ஏழைகளுக்கு நீர் செய்த உதவிகளை தாராளம் என்று எளிய நடையில் கூறி உம்மை வாழ்த்துகிறேன். அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போன்று எல்லா நிலைகளிலும் நான் அனுபவிக்கும் இறை அன்பை இன்முகமாக வாரி வழங்கும் உம்மை இனிமையாய் வாழ்த்துகிறேன். இறுதியில் இறை வார்த்தையில் உம்மை வாழ்த்துகிறேன். எசையா 46 கூறுவது போல நீடிய ஆயுளையும் நிர்மல சுகத்தையும் இறைவன் தந்திட உமக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் பல ஆண்டு வாழ்ந்து பலருக்காய் ஒரு மைல்கல் 100 ஆண்டை திருப்பி பார்த்து இறைவனை புகழும் நாள் இது. நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள். உங்கள் இதயம் தங்கத்தால் ஆனது. 100 வயது முதியவரின் தானமும் 30 வயது இளைஞனின் சுறுசுறுப்பும் அசாதாரண மனிதர்களுள் நீயும் ஒருவர். உங்கள் முகத்தின் சுருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் பயணத்தை விவரிக்கின்றது. அம்மா, உம் ஆசீரும் அருளும் நம் குடும்பத்திற்கே அழகு சேர்க்கின்றது. நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. புன்னகை ஆசியே, 100 வயது பிறந்த நாளின் நினைவாக
100 வருடங்களாக அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் இரக்கத்தை பகிர்ந்ததற்காக உங்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்க வேண்டுமென்று தனியாக தாகம் கொண்டேன். வாழ்க 100 ஆண்டு, வளர்க பல்லாண்டு. சின்ன கண்ணிரண்டை பிறந்த நாள், விண்ணில் வண்ண பூக்கள் பறந்த நாள், நேற்று நாளை யாவும் மறந்த நாள், பாடும் இந்த சிறந்த நாள், பிறந்த 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 நாள். Today is a very special day. Today is the day we celebrate. Today's the day that you were born. A wonderful and happy day. Today is a very special day. Today is the day we celebrate. Today's the day that you were born. We thank God for you today. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. We thank God for you today. Remembering those nights they used to pray that God will stand with you one day. And then you're born. Until this day, the joy and the love has never fade. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. We thank God for you today. Happy birthday. Happy birthday, 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 happy birthday. கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேடி வரும், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேடி வரும், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். புதிய பாதையை உனக்காய் திறந்து வைப்பார், உன் எல்லைகளை இயேசு பெரிதாக்குவார். புதிய பாதையை உனக்காய் திறந்து வைப்பார், உன் எல்லைகளை இயேசு பெரிதாக்குவார். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday. I like to think about the goodness of the Lord. He gives me everything I need and so much more. So I just want to lift my hands and say that I love Him. I just want to lift my heart in
to think about the goodness of the Lord. He gives me everything I need and so much more. So I just want to lift my hands and say that I love him. I just want to lift my heart in praise. And I want to be thankful. I want to be grateful. I want to remember everything that the Lord has done. I want to be thankful. I want to be grateful. I want to be thankful. I want to be grateful. I want to remember everything that the Lord has done. I want to be thankful. I want to be grateful. I want to be அனைவரையும் வியப்பில் ஆழ்த்திய அழகிய பட்டாம்பூச்சிகளாகிய சிறார்களுக்கு நன்றி. இவருக்கு நன்றி சொல்லாமல் இந்த விழா முடிவுக்கு வராது. எம் அன்பு அன்னையும் அருட்சகோதரியும் நூற்றாண்டு நாயகியுமான அருட்சகோதரி டொமினிக் அவர்களின் நெருங்கிய குடும்ப உறவுகள் உடன்பிறப்புகளின் வாரிசுகள்தாம் இப்பெரும் விழாவுக்கு மிக முக்கிய காரணகர்த்தா. அவர்களுக்கு எம் அம்மாவின் தொடர் ஜெபமும் இறைவூழியர் அண்ணா அம்மாவின் நிலைத்த பரிந்துரையும் புனித அன்னாள் சுவக்கினி நீடிய பாதுகாப்பும் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும். சிறந்த தயாரிப்பு, அறுசுவை உணவு, பெஸ்ட் கேட்ரிங், அதற்கான சூழல் அனைத்தையும் சரிவர செய்து முடித்த உமக்கு எம் இதய ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை கரவொலி எழுப்பி நாங்கள் மகிழ்விக்கின்றோம். இப்பொழுது குடும்ப உறவுகள் அனைவரும் நம்முடைய அருட்சகோதரியை கண்டு கொள்கிறார்கள். பூரண நலமோடு, பரிபூரண நலமோடு, தீர்க்க ஆயுளோடு அகிலத்தில் வாழ வழிகாட்ட வாழ வைக்க வாழ்த்துக்கள். இன்று உங்களுள் பிறக்கும் ஒவ்வொரு நினைவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் 100வது பிறந்த நாள். 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துவார்கள். 100ற்கு மேலான ஆண்டுகள் பல்லாண்டுகள் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். உம் பிள்ளைகள் யாம். நன்றி.